ஜம்மு காஷ்மீர் எல்லையோர மாவட்டங்களில் கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 24 மணி நேரமும் நிலைமையை கண்காணிக்கும் வகையில் கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நேற்று இரவு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்திய நிலையில் எல்லையோர மாவட்டங்களில் கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வணக்கம் வெங்கட்ரமணன், இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜம்மு காஷ்மீரின் எல்லையோர மாவட்டங்கள்ல மாநில நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு படை சார்பாக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை சுற்றி இருக்கக்கூடிய 10 மாவட்டங்களில் மாநில நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு படை சார்பாக இந்த கட்டுப்பாட்டு மையங்கள் என்பது தற்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. எல்லையில் தொடர்ந்து எல்லை கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதுகாப்பு படை சார்பாகவும் மாநில நிர்வாகம் சார்பாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் நிலைமையை கண்காணிக்கும் வகையில் இந்த கட்டுப்பாட்டு மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாக தொடர்ச்சியாக எல்லை கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த உதவி மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜம்மு, சம்பா, கங்கா, பூஞ்ச், ராஜோரி, உதம்பூர், ரேசி, ராம்பன், தோடா, கிஷ்வார் உள்ளிட்ட 10 இடங்கள்ல இந்த கட்டுப்பாட்டு மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று இரவும் கூட காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இந்திய ராணுவமும் அதற்கு தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து இந்திய எல்லை கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதலை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீரின் எல்லையோர மாவட்டங்கள் 10 மாவட்டங்கள்ல மாநில நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு படை சார்பாக கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே எல்லையில் எவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரியோடு பிரதமர் மோடி நேற்று ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் தற்போது ஜம்மு காஷ்மீரை சுற்றி இருக்கக்கூடிய 10 மாவட்டங்களில் மாநில நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பு படை சார்பாக இந்த கட்டுப்பாட்டு மையங்கள் அமைக்கப்பட்டு தற்பொழுது அது செயல்பாட்டிலும் வந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.